போன வாரம் நம்ம இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை சிந்தித்தோம். அந்த யோனதாவுடைய சன்னதி ரகபாயசனுடைய அர்ப்பணம், அவங்க எப்படி ஆண்டவருடைய கீழ்ப்படிந்து அவங்க தங்களை ஒப்பு கொடுத்திருந்தாங்க என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். ஸோ இந்த அதிகாரம் முழுவதிலையுமே நம்ம பார்க்கும்போது இங்கே நம்ம பார்க்கிறதான யோனதாப் என்கிற மனுஷனுடைய சன்னதி ரகோபாயஸ் என்று அழைக்கப்பட்டவங்க. அவங்க நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து வந்தவங்க கிடையாது. அவங்க மோசேயினுடைய மாமனார் எத்ரோவனுடைய அந்த சந்ததியில வந்தவங்க. அவங்க மெய்தேவனை விசுவாசித்து அந்த விசுவாசத்து நிமித்தம் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களோடு கலந்து வாழ்ந்தாங்க. இஸ்ரவேல் தேவனை ஆராதித்தாங்க. இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து அவங்க வாழ்ந்து இஸ்ரவேலோடு வாழ்ந்தாங்க. அவ்விதமாக தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது இந்த நாட்கள் அவர்கள் யூதா இஸ்ரவேல் இரண்டாக பிரிந்து இஸ்ரவேல் யூதா என்று பிரிந்த பின்பு அவர்கள் யூத கோத்திர வம்சத்தோடு யூதா பெஞ்சமின் அவர்களோடு சேர்ந்து அவங்க வாழ்ந்து கொண்டு வருகிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். சோ இந்த நாட்கள்ல தான் ஆண்டவருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது இரண்டாம் பிரிந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்துல கர்த்தரை விட்டு தூரம் போய் விக்கிரக வழிபாடு விக்கிரகங்களை உண்டு பண்ணி ரொம்ப மோசமா போனாங்க. பிறகு அந்த யூதாவின் ராஜாக்களும் யூத வம்சத்தை கர்த்தருக்கு விரோதமாக விக்கிர ஆராதனைக்கு பாபேல் வர்ஷிப்புக்கு ஆண்டவரை விட்டு விலகி போகும்படியாக அவங்க வழிநடத்தி அவங்களும் கர்த்தரை விட்டு தூரம் போய் இருந்த அந்த நாட்கள்ல கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னுடைய ஜனங்களோடு மனம் திரும்பும்படியாக கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக பேசிக்கொண்டு தீர்க்கதரிசிகளோடு பேசிக்கொண்டிருந்தார். இந்த நாட்கள்ல தான் யூத ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம தூரம் போயிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய இந்த யோனதாவுடைய சன்னதி அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய தகப்பனாகிய இந்த யோனதாப் கொடுத்த அவர்களுக்கு சொல்லியிருந்ததான அந்த கட்டளையை பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக அப்படியே கீழ்ப்படிந்து வருகிறத பார்த்து அங்க அதை மாதிரியாக வைத்து தன்னுடைய ஜனங்களோடு கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசி அவர்களை ஆண்டவருக்கு நேராக திரும்பும்படியாக அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பகுதியை நம்ம பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதலினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். If you want to be blessed, obey God's command. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. கர்த்தரை அவருடைய வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை அவருடைய வேதம் தருகிற அவருடைய ஆலோசனைகளின்படி நம்முடைய மனதிலும் மனதிலும் ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் எப்படி வாழ்றாங்க, மற்ற விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, அதைகளெல்லாம் விட்டு நான் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், நான் என்னுடைய காரியங்களை என்னுடைய குடும்பத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எப்படி கர்த்தருடைய சித்தப்படி அவருடைய வார்த்தையின்படி செயல்படுத்துகிறேன், உண்மையுள்ளவராக இருக்கிறேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி செய்கிறேன் என்பதை நாம் ஆண்டவருக்கு முன்பாக சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம இங்க பார்க்க முடியும். இங்க நாம் பார்க்கும்போது 12ஆம் வசனம் 12-13 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளை நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பேசும்படியாக கர்த்தர் எரேமியா அழைக்கிறாரு. நீ அவங்களிடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ என்று கேள் என்று அனுப்புறார். புத்தி ஞானம் எங்கிருந்து வருகிறது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால் வருகிறது. யூத ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும்
உதாசீனப்படுத்தி தங்களுடைய சுய மாம்ச இச்சையின்படி தங்களுடைய உலக பிரகாரமான சூழ்நிலைகளுக்கு மனிதனுக்கு கீழ்ப்படிந்து மனிதனை திருப்திப்படுத்தும்படியாக தேவனை விட்டு விலகி போயிருக்கும் போது ஆண்டவர் அவங்களை தீர்க்கதரிசியின் மூலமாக அவங்களிடத்துல கேட்கிறதான ஒரு கேள்வி, புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறதுனால் நாம் ஞானவான்களாகிறோம். புத்தி, உண்மையான ஞானம், உண்மையான அறிவு, உண்மையான வழிநடத்துதல்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி தங்களுடைய சுய மாம்ச இச்சைகளின்படி வாழ்ந்தபடியினால அவங்க புத்தியினமான, அறிவில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவரிடத்துல கர்த்தர் கேட்கிற கேள்வி என்னவென்றால், புத்தியை ஏற்றுக்கொள்கிறது இல்லையோ என்று கேட்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கிறது? நம்முடைய விசுவாச ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் எதை சார்ந்து எடைபடுகிறோம்? ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறதை, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை, என்னென்ன காரியங்களை நான் இன்றைக்கு வாசிக்கும் போது நான் உணர்த்தப்பட்டேன், நான் என்னென்ன காரியங்களை மாற்றங்களை செய்ய வேண்டும், இது ஆண்டுடைய வசனத்திற்கு மாறாக இருக்கிறது என்று நம்மை வசனத்தினால் சரி செய்து வாழுகிறதுனால் நாம் புத்திமான்களாக வாழுகிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? உலகம் எதை மேன்மையாக கருது, மனுஷனுக்கு முன்பாக எது பெரிது, அதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது. கர்த்தர் நமக்கு எதை கற்றுத் தருகிறாரு, கர்த்தருடைய வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது, அதுல என்ன ஞானம் இருக்கிறது என்பதை நாம் வேத வசனத்துல போய் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறுகிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அல்ல. கர்த்தருடைய பயம் உள்ளத்துல இருக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவான். சாலமோன் ஞானி சொல்லும் போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறோம், அவருக்கு கீழ்ப்படிவோம், அதுல இருந்து அவன் ஞானத்தை கற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 5 to 9 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். நீதிமொழிகள் 4, 5 to 9 வரை. புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, அது உனக்கு கிரீடம், அது மேலானது. எப்படி சம்பாதிப்பது? ஞானம் எங்கே இருக்கிறது? புத்தி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய ஜீவ வார்த்தையில் இருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனையில் இருக்கிறது. அதை நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறதுனால் நாம் ஞானத்தை சம்பாதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை இழந்தார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். சில சூழ்நிலைகளில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அவமானத்திற்கும் அழிவுக்கும் புறஜாதிகளை மூலமாக மிகவும் கனவீனமாக நடத்தும்படியாக ஒப்புக் கொடுத்தார். ஏனென்றால் அவருடைய மதியினம் அவனுடைய வசனத்தை விட்டு விலகி சுய இஷ்டத்தின்படி வாழ தங்களை ஒப்புக் கொடுத்த அப்படின்னால. நீதிமொழிகள் 16 ஒரு வாசிப்போம். பொன்னை சம்பாதிப்பதிலும் வெள்ளியை சம்பாதிப்பதும் விலை உயர்ந்த உலகத்தினுடைய எந்த பொக்கிஷங்களை சம்பாதிப்பதிலும் மேலானது ஞானம் எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. எளிமையான அவருடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி வாழ்ந்த
இன்னைக்கு நம்ம அநேக வசனங்களை தெரிஞ்சு கொண்டதுனால இன்னைக்கு நம்ம சரி அதெல்லாம் நமக்கு சாதாரணமா தெரிகிறது. வசனங்களை நாம் எவ்வளவு கற்றுக்கொள்வோம் என்பதல்ல, அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்வில் நமக்கு வழிகாட்டியாக, ஆதாரமாக, அஸ்திவாரமாக, நம்முடைய தீர்மானங்களை வைக்கிற இடமாக வேத வசனங்கள். இன்றைக்குமே விசுவாசிகள் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம், நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியும் கூட அவருடைய ஊழிய நாட்கள். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க மோசே முதல் மல்கியா வரையிலும் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கிறிஸ்து முதல் அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்ட உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஆலோசனைகள், அவைகள் பொக்கிஷம், அவைகள் ஞானம், அவைகள் வெளிச்சம், அவைகள் நமக்கு பலன், வல்லமை. நாம் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து, நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். 15வது வசனத்தோடு வாசிப்போம். எரேமியா கிட்ட போய் பேசன்னு சொல்றாரு. ஏற்கனவே பல முறை எரேமியா இந்த காரியங்களை அவன்கிட்ட பேசிட்டாரு. கர்த்தர் மீண்டும் மீண்டும், நீ என்னுடைய ஜனமாக யூதாவிடத்துல நீ போய் பேசு. எப்படி பேசு? நீங்கள் என்னை விட்டு திரும்பி விக்கிரகங்களை, அந்நிய தேவர்கள் வழிவிட போனீங்க, உங்கள் நடக்கைகளை சீர்திருத்துங்கள், அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள். உங்கள் நடைகளை சீர்திருத்துங்கள், வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள், உங்களுடைய வழிகளை கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கொண்டு வாருங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் சொன்ன மோசே முதல் தீர்க்கதரிசிகள், இன்னைக்கு வாழ்கிற தீர்க்கதரிசி வரையிலும் சொன்ன அவருடைய உடன்படிக்கைகளை விசுவாசித்து அவருடைய ஆலோசனைகளை கீழ்ப்படிகள் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். எரேமியா 25:5-6 வசனங்கள் ஒரு வாசிப்போம். 25:5-6 வசனங்கள். எரேமியா தான் சொல்றாரு, இதே காரியத்தை தான் அங்கே சொல்லுகிறார். அந்நிய தேவர்களை விட்டு திரும்பி, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. அதாவது விக்கிரக ஆராதனை ஈஸியா மக்கள் போது காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, அவங்களுடைய பார்க்கக்கூடிய நிறைய காரியங்கள் அங்க இருக்கும். இரண்டாவது தங்களுடைய பாவ மாமிசத்தின் இச்சைகளின்படி வாழ முடியும். பிசாசு, விக்கிரகம் இம்மீடியட்டான சில காரியங்கள் அவங்களுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக அது உடனே நடக்கிறது மாதிரி காட்டுவாங்க. இரண்டாவது, இஷ்டத்துக்கு வாழலாம். பாவ மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்கு அது ஏதுவானதாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதோ பாவ மாம்ச இச்சைகளை கட்டுப்படுத்த வேண்டும், சுய இஷ்டங்களுக்கு விலக வேண்டும். அது தியாகம், அர்ப்பணம். அது உலக மனுஷனுக்கு முன்பாக சில வேளை நம்ம
தாழ்த்தப்பட்டது போல, அவமானப்பட்டது போல கூட நாம் வைக்கப்பட முடியும். பாவ மாம்சத்தை திருப்திப்படுத்த, உலக மனுஷனை திருப்திப்படுத்த, உலக சூழ்நிலையோடு ஒத்து வாழ, இது இப்படிப்பட்ட காரணங்கள்னாலதான் அநேக விக்கிரகங்களுக்கு நேராகும் கர்த்தருடைய வசனத்தை விட்டு மீறி நடக்கிறவங்களா இருந்தாங்க. இந்த நாட்களிலும் இதே காரியங்கள் தான். உலக மனுஷனோடு ஒத்து வாழ்வதற்கு அநேக பேர் வேத வசனத்தை விட்டு கொடுக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இங்க எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பதினாறாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இங்க நீங்க பாருங்க, இப்போதும் இந்த இடத்துல ரேகாபின் குமாரனாகிய யோனதாவின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலும் என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு மாதிரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசி மூலமாக எடுத்து வைக்கிறாரு. அது யோனதாவின் சந்ததி. ரேகாபின் புத்திரர் அவர்கள், அந்த சந்ததி சில நூற்றாண்டுகளாக அந்த முதல் யோனதாப் அவங்களுக்கு சொல்லி இருந்த அந்த கற்பனைகளை, கட்டளைகளை அப்படியே பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தங்களுடைய ஆண்டவருடைய கட்டளை, கர்த்தர் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு கொடுத்த கட்டளைகளை மீறி கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்துல மாதிரிகளாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். யாருக்கு மாதிரி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரிகள் நாம். அவருடைய சாயலை தரித்துக் கொண்டு அவருக்கு மாதிரியாக இந்த உலகத்திலே நாம் சாட்சியாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி அந்த மாதிரியை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது தீமோத்தேயுக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளை ஒன்று. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:12. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது தீமோத்தேயு எப்படிப்பட்ட ஒரு மாதிரியை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா, விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்பது முதல்ல வரும். Be thou an example to the believers. எதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அடுத்து என்னென்ன காரியங்கள்ல மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். இங்க உன் நிலைமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ உன் வார்த்தையினாலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. சில விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவதற்கு ஆவி என்கிற வார்த்தையை கண்ட உடனே அவங்களுக்கு வேற எங்கே போயிடுவாங்க. இந்த இடத்துல வேதத்தில் நிறைய இடத்துல ஆவி என்று சொல்வது நம்முடைய ஆவியை குறிக்கிறது. நாம் ஆவி ஆத்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஹியூமன் ஸ்பிரிட். நாம் நம்முடைய
ஆவியை எப்படி அடக்கி ஆளுகிறோம், எப்படி நம்முடைய எமோஷன்ஸை மற்றவர்களுக்கு முன்பாக கட்டுப்படுத்தி நம்ம ஒரு நல்ல ஸ்பிரிட் உடையவர்களாக அன்பு, ஒழுக்கம், கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாக நாம் நம்முடைய ஆவியை பரிசுத்த ஆவிக்குள் கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் நமக்கு தேவன் நாம் ஆவியாத்ம சரீரமுடையவர்களாக நம்முடைய ஆவியிலே நாம் கர்த்தருக்கு பயந்து நல்வழியிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்க நம்முடைய ஒவ்வொரு வார்த்தை, நடக்கை, செயல், உணர்வு எல்லாவற்றிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமா இருக்கிற நாம் இன்றைக்கு நாம் வாழுகிற சபை மத்தியில, நாம் வாழுகிற சமூகத்தின் மத்தியில, நாம் இணைந்து செயல்படுகிறவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல மாதிரியை எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அன்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்ட தம்முடைய ஜனம் ஆகிய இஸ்ரவேல் ஜனம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு சாட்சியாக மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனா அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு விலகி விக்கிரத்தை வழிபட்டிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில பிரஜாதிகளிடத்திலிருந்து வந்த இஸ்ரவேல் தேவனை நம்பி இஸ்ரவேல் ஜனங்களை பின்பற்றின அந்த சமூகம், யோனதாவனுடைய சந்ததி, அவங்களுடைய தகப்பன் முற்பிதா கொடுத்த யோனதாப் கொடுத்த அந்த கட்டளைகள், நீங்கள் மதுபானங்களை, திராட்சரசங்களை உங்களுக்கு பருங்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கொடுத்த கட்டளையை அப்படியே பின்பற்றிட்டு வருகிறாங்க. அவங்களுடைய முற்பிதாவாகி யோனதாப் கொடுத்த கட்டளையை நூற்றாண்டுகளாக அவனுடைய தலைமுறைகள் அப்படியே கீழ்ப்படுத்திருக்கிறாங்க. அவங்களை ராஜ சமூகத்துல கொண்டு போய் உயர்வான இடத்துல, ராஜாக்கள் உட்கார இடத்துல வைத்து அவர்களுக்கு திராட்சரசமும் அந்த யோனதாப் கொடுத்த கட்டளையை மீறி செயல்படும்படியாக கொடுக்கப்பட்ட போதும் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், எங்களுடைய முற்பிதா இதை எங்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் செய்ய மாட்டோம், கீழ்ப்படியும், நாங்கள் அந்த அவருக்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பிரமாணங்களை, கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். அவர்கள் மீறி தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது ரெகோபோத்துக்கு யோனதாப் கட்டளையை கொடுத்த மனுஷன் கொடுத்த கட்டளை, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட, தேவனுடைய தீர்க்கதரிசியால் கொடுக்கப்பட்ட கட்டளை அவங்க கீழ்ப்படியாம மீறி போனதான காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த பகுதியில் 13 17 வரை வசனங்களை நான் கவனமாய் சிந்தித்து பார்க்கும்போது நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, யோனதாப் மனிதன், அவன் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த மனிதன், அவன் ஆண்டுடைய பிரமாணங்கள் என்று கற்றுக்கொண்டு சில காரியங்களை கர்த்தருக்காக தன்னுடைய தலைமுறைகள் இன்னென்ன காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று யோனதாப் அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறான். அவனுடைய சந்ததி தலைமுறையாக நூற்றாண்டுகளாக அவர்களுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கொடுத்த பல தீர்க்கதரிசிகள் மூலமாக மீண்டும் மீண்டும் எச்சரித்து சொன்ன போதும் அவர்கள் ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோனதாப் மூலமாக கொடுக்கப்பட்டதான அந்த அவனுடைய சந்ததியை கொடுக்க கட்டளை நிரந்தரமானதல்ல, அது டெம்பரரி இஷ்யூஸ். ஆனால் தேவன் நம்முடைய ஜனத்துக்கு கொடுத்ததான கட்டளை நித்தியமானது.
பரலோகத்தையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் தீர்மானிக்கக்கூடியது. அவைகளை அவனுடைய சந்ததி விட்டு விலகி போனது என்பதை நம்ம பார்க்கிறோம். யோனாவுடைய சந்ததி பல நூற்றாண்டுகளாக அவைகளை அப்படியே பின்பற்றினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சில ஆண்டுகளிலே தீர்க்கதரிசிகள் கொடுத்த ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் மீறி ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்க. பலமுறை எச்சரித்து கீழ்ப்படியவில்லை, ஆண்டவர் விட்டு தூரம் போனாங்க. ரெகொபோவாமுடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டது. மிக கடுமையான தண்டனைக்கு, மிக மோசமாக புறஜாதிகளால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு மோசமாக நடத்தப்படும்படியாக அந்த தேவன் அவர்கள் அனுமதித்தார். ஆண்டவரிடத்தில் நாங்க இப்படி கஷ்டப்படுகிறோம்னு கதறினாங்க. குறிப்பா எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பேசும்போது அழுது பேசினார். ஏன்னா அந்த அளவு அவங்க வேதனையில இருந்தாங்க, அந்த அளவு அவங்க தேவனை விட்டு தூரம் போயிருந்தாங்க, அந்த அளவு அவருடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்திற்கு தூசிக்கக்கூடியதாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்படி இந்த யோனதாப் சந்ததி தன் தகப்பன் கர்த்தருக்காக இவைகளை செய்தால் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும் என்று கொடுத்த கட்டளையை பல நூற்றாண்டுகளாக அப்படியே பின்பற்றபடியினால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். 19வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 18, 19 ரெண்டையும் வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலுக்கு இந்த யோனாதாபின் சந்ததி அவனுடைய தகப்பனுக்கு கொடுத்த முற்பிதாவுக்கு கொடுத்த பிரமாணத்தின் கீழ்ப்படிந்ததை அங்கே மாதிரியாக எடுத்துக்காட்டு சொல்லுகிறாரு. அவர்கள் தங்களுடைய யோனாதாப் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளின்படி எல்லாம் கை கொண்டு வந்தார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யோனதாப் கர்த்தருக்கு மகிமைக்காக தன்னுடைய சந்ததிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தலைமுறைக்கும் நீங்கள் விவிதமாக கர்த்தருக்கு சாட்சியாக ராட்சசம் வருவாமலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமலும் இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு நியமத்தை ஏற்படுத்தினார். அதை அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து வந்தார்கள். நீங்கள் அப்படி கீழ்ப்படிந்து வந்ததினால் ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனத்தானுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால தலைமுறைக்கும் சகல நாட்களிலும் யோனதாவுடைய சந்ததியிலிருந்து ஒருவனை கர்த்தருக்காக நிற்கும்படி கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவனாக நான் அவனை ஏற்படுத்துவேன் என்று வைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய தீர்மானம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக எடுத்துக்கொண்டதான உடன்படிக்கை, அந்த ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவருடைய தலைமுறை அதை பின்பற்றபடினால தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதம் உன் சந்ததியை தொடரும் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நெகேமியா 3வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம்.
நெகேமியா 3:14. இங்கே இந்த 14வது வசனத்துல வருகிறதான ரெக்காவின் குமாரன் மல்கியா ரெகாமுடைய வம்சவழியில வருகிறவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து இருந்தவர்கள், அதிலிருந்து ஒரு கூட்டம் வந்து எருசலேமுக்கு வந்து அங்கே எருசலேமுடைய மதில்களை கட்டி அங்கே மீண்டும் தேவாலயத்தை கட்டுவதற்கான ஆலய பணிகளை செய்கிற அந்த பணியிலே ரெகாமுடைய சந்ததி கர்த்தர் அனுமதிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தைப்படி இங்க ரெகோபோத்துடைய சந்ததியானது மீண்டும் எருசலேமை கட்டுகிற பணியில ஆண்டவர் அவர்களை ஒரு இடத்தை, முக்கியமான இடத்தை கொடுக்கிறதான காரியத்தை நம்ம இங்க தெளிவாக பார்க்க முடியும். கர்த்தர் உண்மையுள்ளவர், மாறாதவர். நாம் கீழ்ப்படியும்படி எதை நமக்கு இன்னைக்கு சபை நாட்கள்ல அப்போஸ்தலர் உபதேசத்துல நமக்கு நிரூபங்கள்ல நீங்கள் இப்படி இருங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனையாக தந்திருக்கிறாரோ அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நாம் கீழ்ப்படியும் போது நாம் அல்ல, நம்முடைய தலைமுறைகள் ஆண்டவருடைய வருகையை தாமதித்து இந்த உலகத்துல நம்முடைய தலைமுறைகள் வாழ்வோமேயானால் தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதற்கான ஆசீர்வாதமானது எந்த விதத்திலும் ஆண்டவர் அதை மறந்து விடுகிறவர் அல்ல. அதை நாம் நம்முடைய கணக்கில் வைத்து நமக்காக மாறாதவராக செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, நம்ம இன்னும் ஒரு காரியத்தை இந்த பகுதியில் சிந்திக்க வேண்டும். இந்த யோனதாபுடைய சந்ததி ரோபாத்தியர்கள் அந்த யோனதாப் கொடுத்த அந்த காட்டளை கீழ்ப்படித்தாங்க. அதுல எந்த விதத்திலும் மாறல. இந்த நாட்கள்ல ராஜா தேவாலயத்துல முக்கியமானவர்களுக்கு விருந்து கொடுக்கிற இடத்துல அந்த திராட்சை ரசத்தை எல்லாம் கொண்டு வந்து அவங்க எதை பயன்படுத்த மாட்டோம் என்று எங்களுடைய பிற்பதா சொல்லி இருக்கிறாரோ அதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் பின்பற்றுகிறார்களோ அவைகளை நீங்கள் குடிக்க வேண்டும் என்று ஒரு உயர்வான இடத்துல கொண்டு போய் வச்சதை குடிக்க சொன்ன போதும் எங்களுடைய தகப்பனாகிய யோனதாப் இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். நாங்கள் செய்ய மாட்டோம் என்று தீர்மானம் எடுக்கிறாங்க. இது ஒரு மனுஷனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஆனாலும் இருந்தாங்க. ஏன்? இதுதான் ஒரு கேள்வி. மனுஷனால கொடுக்கப்பட்ட கட்டளையில அவனுடைய சன்னதி இத்தனை நூற்றாண்டு நிக்குது. ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை சில வருடங்கள் மீறாங்க. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறாரு. முதல்ல சின்ன தண்டனையை கொடுக்கிறாரு. அப்படியே விலகி போறாங்க. அப்படியே கர்த்தருக்கு விரோதமா செயல்படுறாங்க. விக்கிரக தேவாலயங்களை கட்டுறாங்க, விக்கிரகங்களை வழிபடுறாங்க. எப்படி போறாங்க? காரணம் என்ன? ஏனென்றால் மனுஷனுடைய கட்டளை மீற நீங்க பின்பற்றுகிறதுனால, அப்கோர்ஸ் அது கர்த்தருக்காக யோனதாப் எடுத்துக்கொண்ட ஓத்தாக இருந்தாலும் வாக்குத்தத்தமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரமாணம் என்பது மிக உயர்ந்தது. அது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பரலோகத்தில் நிலைநிற்கக்கூடியவைகள். பிசாசு ஆண்டவருடைய வசனத்தை மீறும்படியாக தான் தூண்டுவான். மனுஷனுடைய பிரமாணம் அவனுக்கு மிச்சம் அல்ல, அவனுக்கு பிரச்சனை இல்லை. அது நல்லொழுக்கத்தை கொடுக்கட்டும், எது கொடுக்கட்டும், அது ஒண்ணு இல்லை. அது அவனுக்கு நல்ல பேர் யோனதாபுக்கு வந்துட்டு வாங்கிட்டு தரட்டு பிரச்சனை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனுக்கு சாட்சி. அவங்கள எந்தெந்த விதத்துல அழிக்கணும், அவங்களை எப்படி கீழ்ப்படியாம அவங்களுக்குள்ளால கொண்டு நுழைக்கணும் என்பதுல பிசாசு மிக தந்திரமாக மாம்ச பலவீனங்களோடு செயல்பட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை மீறச் செய்யும். நீங்க நம்ம கூட
நல்லொழுக்கத்துக்காக ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தோம்னா நிற்போம். வசனத்துக்காக கர்த்தருக்காக எடுக்கிற தீர்மானங்களை நிக்கிறது கடினமான காரியம். இதை கூட நீங்க பாருங்க, சமூகத்துல அநேக சமூகத்துல இருக்கிற சில நல்லொழுக்கங்கள் நம்மகிட்ட கிறிஸ்தவங்கள்ட்ட கிடையாது. சில குடும்பங்கள்ல சில சமூகத்துல சில ஒழுக்கங்களை தங்களுக்கு என்று வைத்திருக்கிறார்கள். அதை அப்படியே பல தலைமுறைக்கு பின்பற்றிட்டு வராங்க, நிக்கிறாங்க அதுல. ஆனா விசுவாசிகள் கிறிஸ்தவங்க எடுக்கிற தீர்மானங்கள், பரிசுத்தத்துக்குரிய தீர்மானங்கள், நல்லொழுக்கத்துக்குரிய தீர்மானங்கள், கிறிஸ்தவ எத்திக்ஸ், டிசிப்ளின்ஸ் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல மிகவும் இல்லாமல் போய்விட்டது. நல்லொழுக்கங்கள் இல்லாமல் போய்விட்டது. சுய மாம்ச இச்சைகளையே தேடி வாழுகிற கிறிஸ்தவர்களாகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் கிறிஸ்துவை சார்ந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு, அப்போஸ்தலருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாதபடி நமக்கு எதிராக போராடுகிற பிசாசு, உலகம், மாம்சம் இது இருந்து கொண்டே இருக்கிறது. பிசாசனுடைய டாப் மோஸ்ட் ஒர்க்கே வேத வசனத்தை பொய்யாக்குகிறதும் வேத வசனத்தை கீழ்ப்படியாதபடி நம்மை தூண்டுகிறதும் தான். எப்படி அன்றைக்கு ஆதாம் ஏவாளிடத்தில் ஆண்டவருடைய வசனத்தை பொய்யாக்குனானோ, ஆண்டவர் என்ன சொன்னாரு? இப்படி சொன்னாரு, இல்லையே, அப்படி இல்லையே, நீங்க அப்படி வேண்டாம, நீங்க சாப்பிட்டா நீங்க ரொம்ப நல்லா இருக்கன்னு சொன்னாரு. சந்தேகத்தை உண்டு பண்ணி ஆண்டவருடைய வசனத்தை மீறும்படியாக அவர்களை தூண்டினான். இதே வேலைதான் இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற விரும்புகிற விசுவாசிகளாகிய நம்மிடத்துல சபையில ஆரம்ப நாட்கள்ல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்பட்டவன் இன்றைக்கு சபைக்கு எதிராக, விசுவாசிகளுக்கு எதிராக, கிறிஸ்தவ நல்லொழுக்கத்துக்கு எதிராக, கிறிஸ்தவ உபதேசங்களுக்கு எதிராக, அன்பின் பிரமாணங்களை விட்டு, கிருபையின் உபதேசங்களை விட்டு, சுய மாம்சன் கிரியைகளை சார்ந்த உபதேசங்களை கொண்டு வந்து மனுஷனுடைய நீதியை பின்பற்ற செய்கிறானே தவிர தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் மாறான காரியங்களை செய்யும்படியாக பிசாசு செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆனா தேவன் உண்மை உள்ளவர், தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. நாம் முழு மனதோடு கர்த்தருக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று நாம் உறுதியான தீர்மானம் எடுத்து நாம் கர்த்தருக்கு என்று வாழ்வோமே. ஆனால் நாம் வேத வசனத்தின்படியான தீர்மானத்தில் உறுதியா இருந்தால் எந்த பிசாசும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் தீர்மானத்தில் உறுதியா இருக்கும் போது அதை பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துகிற பரிசுத்தாவியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நாம் ஆளப்படுகிறோம். நாம் கர்த்தருடைய வசன வெளிச்சத்துல, விசுவாசத்துல உறுதியா இருப்போமே. ஆனால் நம் வேதத்தை சார்ந்த உண்மைகளில நாம் உறுதியா இருக்கும் போது பிசாசு நம்மிடத்துல வரமாட்டான். நாம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பேதுரு சொல்லுகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுன்னா எப்படி? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்முடைய கையில எப்போதும் பிடித்துக் கொண்டிருப்பது. ஆவியின் பட்டயமாகிய கிறிஸ்து அப்போஸ்தல ஆலோசனைகளை, உபதேசங்களை நாம் விசுவாசித்து நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் தெளிவாக வைத்துக் கொண்டு பிசாசும் உலகமும் கேட்கிற அதற்கு எதிராக வருகிற பேச்சுகள், சிந்தனைகள், சமூக பழக்கங்கள், பாரம்பரியங்கள், இவைகளை நாம் எதிர்த்து நிற்கும் போது பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் எழுதும்போது சொன்னாரு, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவன் பெரியவர் சொல்ல காரணம் என்ன? ஃபைட். பிசாசோடு நீ போராடு. உன்னிலே பெரியவரும் வல்லமையுடையவரும் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்துக்கு புறம்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்காத. நாம் அல்ல,
நமக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். மாம்சத்திலே ஜெயமில்லை, சுயத்திலே ஜெயமில்லை, ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஜெயம். கிறிஸ்துவை சார்ந்து நாம் ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு நாம் மாதிரியாக வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கிறிஸ்துவ நீதி நியமங்களை அப்போஸ்தல ஆலோசனைகளை விசுவாச வாழ்க்கையில பின்பற்றுவார்களே ஆனால் நம்முடைய சமூகத்தில் வருகிற வெளிச்சம், நம்முடைய சமூகத்தில் வருகிற மாற்றங்கள், நம்முடைய சமூகத்தில் வருகிற ஒழுக்கங்கள், நீதி, பரிசுத்தம் மிக நேர்த்தியானதாக இருக்கும். ஒரு விசுவாசனுடைய தீர்மானம், ஒரு விசுவாச குடும்பத்தினுடைய தீர்மானம், ஒரு சபை குடும்பங்களுடைய தீர்மானம், ஒரு சமூகத்தினுடைய தீர்மானங்கள் ஆண்டவரை சார்ந்த ஆண்டுடைய வேத வசனத்தை சார்ந்து இருக்குமே ஆனால் அது அந்த சமூகத்தில் கொண்டு வருகிற மாற்றங்களுக்கு அளவே இருக்காது. வேத வசனத்தை சார்ந்த தீர்மானங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பெரிய மாற்றங்களை பெரிய ஆசீர்வாதங்களையும் கொண்டுதான். கர்த்தர் உண்மை உள்ளவர். நாம் ஆண்டவருக்கு முன்பாக எடுக்கிற தீர்மானங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். நம்முடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல, அவரால் மறக்க முடியாது. எல்லாமே பிரசன்ட் அவருக்கு முன்பாக. நாம் நம்மை ஆண்டவருடைய மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையில தியாகங்களை, அர்ப்பணங்களை ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்வோம். தீமோத்தேயு பவுல் சொன்னது போல நீ பேச்சிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக ஒருவன் நம்மை கர்த்தருக்கென்று நம்ம நல்ல ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் சரி செய்யப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நடத்தை, பேச்சு, செயல்பாடு எல்லாவற்றிலும் மாற்றத்தை நம்ம உருவாக்க வேண்டும். கர்த்தருக்காக அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நம்முடைய தலைமுறைக்கு நாம் சாட்சிகளை வைத்து போகிறோம். நம் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள்ல நம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதும் நான் இவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். இவருடைய வாழ்க்கையில இந்த தாக்கத்தை தேவனுக்கு நேராக, ஒழுக்கத்துக்கு நேராக, உண்மைக்கு நேராக ஏற்படுத்துகிறது என்று ஒரு சிலராவது நம்மை குறித்து சொல்லுகிறாங்கன்னா அதுதான் ஆண்டவருக்கு மாதிரி. நம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோமே ஆனால் நாம் வாழுகிற தலைமுறைகள் அல்ல, அவனுடைய வருகையை தாமதித்தால் எத்தனை தலைமுறைகள் இருந்தாலும் நாம் பேசிக்கொண்டே 1800 இந்தியாவை அரசாட்சி செய்தது யாருன்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? 1800 ஆண்டுல இந்தியாவை ஆண்ட ராஜாவோ ஒரு அன்னைக்கு யார் இருந்திருப்பாங்க, கவர்னர் ஜெனரலா யாருக்காவது தெரியுமா? ஆனா 1800 இந்தியாவில் கல்கத்தாவில் வாழ்ந்த வில்லியம் கேரியை குறித்து கேட்டா இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் சொல்லுவாங்க. அவர் வைத்து போன வாழ்க்கை மாதிரி. அந்த நாட்கள் அவரோட பெரிய அரசாண்டவர்கள் வாழ்ந்தாங்க, அரசர்கள் இருந்தாங்க. ஏன்னா இந்தியாவை ஆண்ட அரசர்கள் ஆளுகை செய்த பகுதிகள் உண்டு. பிரிட்டிஷனுடைய ஆட்சியை கீழே அவங்களுடைய கவர்னர் ஜெனரல் உண்டு, கவர்னர் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அதிகமா மக்கள் வில்லியம் கேரியை பற்றி பேசுவாங்க,
கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, நான் கிறிஸ்டியன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஏற்படுத்தி சமூகத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தின தாக்கங்கள். ஒருவேளை நாம் ஒரு வில்லியம் கேரி சொல்லுகிறோம், ஆனால் அநேக மனிதர்கள் இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து மரித்த பின்பும் நூற்றாண்டுகள் கழித்தும் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் பேசப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதான் சாட்சி. அந்த தாக்கங்கள் சமூகத்தில் நிற்கிறது. புறஜாதியிலிருந்து விசுவாசத்தினால் தேவ ஜனங்களோடு வாழ்ந்து தேவ ஜனங்களோடு மெய் தேவனை ஆராதித்த இந்த ரெகோபோத் யோனதாபனுடைய சன்னதியை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மாதிரியாக, அவருடைய கீழ்ப்படியாமைக்கு மாதிரியாக இந்த ஜனங்களுடைய கீழ்ப்படிதலை அங்கே சாட்சியாக பயன்படுத்தி பேசுகிறாரே என்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துல சிலருக்கு முன்பாக சாட்சியாக பேச விரும்புகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் சாதாரண மனுஷன், நான் ஒரு பொம்பிள்ள, நான் எனக்கு வீட்டுல கஞ்சிக்கே வழி இல்லை, நான் என்னுடைய சிந்தனை எல்லாம் அடுத்த பிள்ளை எப்படி படிக்க வச்சலாம், எப்படி கஞ்சி நம்ம வாழும்போது எப்படி சாப்பிடலாம், இதை பற்றி நான் யோசிக்கிறேன், எனக்கு தாக்க என்ன மாதிரி என்ன அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாராம். இதையெல்லாம் விட்டுருங்க. எல்லாவற்றையும் மேலாக கிறிஸ்துவிலே விசுவாசமா இருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை அழைத்து இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு மீட்பை தந்து பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றினதுடைய நோக்கம் உண்டு. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நாம் ஆண்டவரை சார்ந்த தீர்மானங்களை எடுக்கும் போது அதனால வருகிற மகிமையான மாற்றங்கள், அதனால் தேவனால் கொண்டு வருகிற தாக்கங்கள் நம்முடைய கண்களுக்கு புத்திக்கு மெட்டாதவைகள். நம்மை எந்த விதத்திலும் மாம்ச சூழ்நிலைகளினால குறைத்து விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவிலே தேவன் செய்கிற அதிசயமான காரியங்களை நினைத்து மேலானவைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எல்லாரும் நம்ம கட்டில போடுவோம். நம்ம எல்லாரும் கட்டில போடுவோம்.